அன்பான நம்ம தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்களுக்கு உற்சாக பார்த்த நிகழ்ச்சியில் பாருங்க. ஐயா பார்க்கறதுக்கு பாருங்க. உங்க பேரை சொல்லுங்க முதல்ல. என் பேர் குமாரன். குமாரனா? பெங்களூர்லேருந்து வந்துக்கிறேங்க. பெங்களூர். அதான் அந்த பெங்களூர் போது அந்த மியூசிக்ஸ்லாம் கம்பீரமாக இருக்கு. என்ன பண்றீங்க நீங்க? போஸ்டலில் ஒர்க் பண்ணுறோங்க. செல்வராஜ்னு சொல்வீங்க இல்லை உங்க பேரு? அது சொல்ல மாட்டீங்களா? செல்வராஜ் ஒரிஜினல் நேம். பெட் நேம் குமாரன். சரி, போஸ்டர்ல ஃபுட்பால்ல இருக்கீங்க. சரி சரி, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். அதனால ஒரு நல்ல மனிதர். என்ன பாட்டு பாட போறீங்க? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால். சரி, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் அருமையான பாடல். தொலைக்காட்சியில் முதல் முறையாக பாடுறீங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாடுறோம். ஃபர்ஸ்ட் டைம் மைக் கிட்ட வச்சுக்கோங்க. பாடுங்க. பாடிய பிறகு பேசுவோம். பாடு தமிழா, பாடு. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏற்றினிலே. தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும்? எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை
இறைவன் ஏற்றினிலே தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. இவரை பாராட்டி நம்ம தமிழ் தொலைக்காட்சியில் நம்ம கொடுத்தேன். அருமை. சொல்லுங்க, உன் பேர் என்ன சொல்லு? மெல்வின். எப்படி பாடினார் சொல்லு? நல்லா தான் பாடு. நல்லா பாடினார். சரி, அவர்கிட்ட கூட சொல்லுங்க ஐயா, உங்க அனுபவம் சொல்லுங்க. சார், நான் ரொம்ப நாள் தமிழன் டிவியை வாட்ச் பண்ணின்னுக்கிறேன். உங்கள் ப்ரோக்ராம் வாட்ச் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆசைங்க உங்கள்கிட்ட வந்து பாடணுன்னு. அதனால உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரி பாடணுன்னு சொல்லிட்டு. நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.